சோத்திரம். இன்றைய காலை மன்னா. உயர்வான துதி. அவர்கள் வாயில் கர்த்தரின் உயர்வான துதியும் அவர்கள் கையில் இருபுறமும் கருக்குள்ள பட்டயமும் இருக்கும். சங்கீதம் 149:8. உயர்வான துதி என்று ஒன்று இருக்குமாயின் தாழ்ந்த நிலையில் உள்ள துதியும் கூட இருக்க வேண்டுமல்லவா? ஒரு நபர் தான் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களுக்காகவும் பிரச்சனைகளில் இருந்தும் அடிமைத்தனங்களிலிருந்தும் கிடைக்கப்பெற்ற விடுதலைக்காகவும் பல்வேறு காரியங்களை செய்வதற்கு தனக்கு அளிக்கப்பட்ட கிருபைகளுக்காகவும் தனக்கு இருக்கும் நண்பர்களுக்காகவும் தனக்கு அருமையானவர்களுக்காகவும் பதிலளிக்கப்பட்ட ஜபங்களுக்காகவும் இவை போன்ற மற்றும் பலவற்றிற்காகவும் தேவனை துதிப்பது இயற்கை. இது தேவனை துதிப்பதன் தாழ்வான நிலையாகும். தேவனை துதிப்பதன் உயர்வான நிலையாது. தேவன் உங்களிடமிருந்து ஆசீர்வாதங்களை எடுத்து போடும்போது யோபை போல உங்களால் தேவனை துதிக்க முடிகிறதா? யோபு 1:21. காரியங்களை திறம்பட செய்வதற்கு தேவன் மற்றவர்களுக்கு அளித்திருக்கும் கிருபைகளுக்காக அப்போஸ்தலர் பவுலை போல உங்களால் தேவனை துதிக்க முடிகிறதா? 1 கொரிந்தியர் 1:15 காண்க. கர்த்தராகிய இயேசு மத்தேயு 5:44 நமக்கு போதித்திருப்பதைப் போல உங்கள் சத்துருக்களுக்காகவும் உங்களை புறக்கணிக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் உங்களை சிறுமைப்படுத்துகிறவர்களுக்காகவும் உங்களை தவறாக விளங்கிக் கொள்ளுகிறவர்களுக்காகவும் தேவன் அவர்களை ஆசிர்வதிக்கும்படி உங்களால் தேவனை சோத்தரிக்க முடிகிறதா? தேவன் உங்கள் ஜபங்களுக்கு பதிலளிக்காதது போல் தோன்றும் போதே அல்லது தேவன் உங்கள் கழித்திருக்கும் வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றாமல் இருக்கும் போதோ ஆபிரகாமை போல உங்களால் தேவனை துதிக்க முடிகிறதா? ரோமர் 4:20-21. அப்போஸ்தலர் பவுலையும் சீலாவையும் போல சிறைசாலை போன்ற சூழ்நிலைகளில் இருப்பதாக நீங்கள் உணரும் போது உங்களால் தேவனை துதிக்க முடிகிறதா? அப்போஸ்தலர் 16:25. இவைகளே உயர்வான துதிகள் ஆகும். சத்துருவின் மேல் நியாய தீர்ப்பு செலுத்த நம்முடைய கையில் இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை கொடுக்கும் துதிகள் இவைகளே. சங்கீதம் 149:6-8. இவை பகஞ்சனையும் பழிக்காரனையும் அடக்கி போடும் அணுகுண்டுகளாகும். மத்தேயு 21:16. சங்கீதம் 8:2. இவை சிறைசாலைகளில் அஸ்திபாரங்களை அசைத்து சிறைசாலை கதவுகளை திறக்கும் துதிகளாகும். அப்போஸ்தலர் 16:26. தேவ பிள்ளையே, பிசாசின் வல்லமைகள் தோற்கடிக்கப்படுவதை நீ காண வேண்டுமா? உன்னுடைய ஜீவியத்தில் தேவனுடைய கரத்தை நீ காண வேண்டுமா? அப்படியாயின் நீ தாழ்ந்த நிலையில் தேவனை துதிப்பதிலிருந்து எழும்பி உயர்வான துதிகளை அவருக்கு செலுத்துவாயாக. ஆமேன்.